உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 8 முறை மோடி ஒண்ணுமே செய்யலன்னு வருத்தப்பட்டிருக்காரா சார்? நான் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தது உத்தரப்பிரதேசம் போயிருந்தாவது எனக்கு செல்வாக்கு கூடியிருக்கும், தேவையில்லாம என்னை அங்க அலக்கழிச்சு என்னை ஒண்ணுமே நடக்கலையே தமிழ்நாட்டுலன்றாராம். அடுத்த கட்ட அரசியல் மோடிக்கும் என்னன்னு தெரியும். அந்த குய்வைவா எல்லாம் புரிஞ்சவர் தான். இஸ்லாமியருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி இல்ல சார். மறுபடியும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி தான் அப்படின்றத தங்களை அடையாளப்படுத்தி இருக்கா அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குமாரசாமி சிவகுமாருக்கு திமிர அடக்கிறதுக்கு குமாரசாமி தான் லாய்க்கு. குமாரசாமி எம்பவர் பண்ணிருக்காங்க. மோடி பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு வாராது வந்த மாமணி. மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை மோடிக்காக தமிழகத்தில் சாதித்து கொடுப்பார். அதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். பெரும்பாலான அமைச்சர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா இப்படிதான் இருக்குது, ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இங்கு அந்த தென் மாநிலம் வட மாநிலம் அப்படி அந்த வியூக அடிப்படையில பார்க்கும்போது இன்னுமே ஒரு பாரபட்சம் இருக்கிறது போலதானே தெரியுது. குமாரசாமி கூட்டணியில இருந்துட்டாரு, அதனால கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கேரளாவில் ஜெயிச்சுட்டாரு, அதனால அவருக்கு இணையமைச்சர் கொடுத்தாச்சு. குரியனுக்கு வேற ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவர் நிக்கவே இல்ல, குரியன் நிக்கல, அவர் கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவி இல்ல சார். மறுபடியும் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி தான் அப்படின்றத தங்களை அடையாளப்படுத்தி இருக்கா அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குமாரசாமி சிவகுமாருக்கு திமிர அடக்கிறதுக்கு குமாரசாமி தான் லாய்க்கு. குமாரசாமி எம்பவர் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, குரியன் காங்கிரஸ் கேடராட்டு எமர்ஜென்சி ஏத்துக்கிட்டு ஜேபிக்கு தொண்டராட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆன்டி இந்திரா காந்தி குடும்பம் இது இந்திரா காந்திக்கு எதிராக இருந்து கருணாகரம் போன்றவங்க எல்லாம் இந்திரா காந்திக்கு ஆதரவா போன சூழ்நிலையில ஆன்டி காங்கிரசிசம் ஆன்டி இந்திரா ஃபேமிலின்னு 45 வருஷமா இருக்கிறவரு ஜனதாவில் அப்படியே பாஜகவோட தொடரக்கூடியவர். அவரை மோடி ஒரு லாயலிஸ்ட ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்க ஹிந்து பிளஸ் சிரியன் கிறிஸ்டின்ஸ் பாஜகவை நோக்கி வராங்க. ஜோசப் கண்ணநாதன், டாம் மடக்கெல்லாம் இருந்தாலும் கூட லாயலிஸ்ட பார்த்து குரியனுக்கு மோடி ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது கேரளாவில் உள்ள அரசியல் இருக்கும் அடுத்த கட்டம் ஒரு எழுச்சியை பாஜக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுல அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காப்புல. ஒரிசா கொடுத்த பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காப்புல. தமிழ்நாடும் அடுத்து வரும். பொதுவா பிரராகேட் இஸ் த பிஎம் தான் மினிஸ்ட்ரி. பட் அண்ணாமலை வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. பிரராகேட் பிஎம்ங்கிறதுல நான் எந்த இடமே ஒரு இம்மி கூட நான் அதை குறைச்சி மதிப்பிட விரும்பல. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மாநில தலைவர், ஸ்டேட் கமிட்டி இவங்களோட கருத்துக்கு நாளைக்கு 26ல கட்சி அதிக சதவீத வாக்களை எடுக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்களை இன்னும் 2 வருஷம் இருக்கு இல்லையா, மெல்ல செய்யலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன், இல்ல இன்னைக்கே செய்யல அது தமிழ்நாட்டுக்கு. அதுதான் பார்வை. அப்போ இங்க ஒன்னும் லாபம் இல்ல, அதனால கொடுக்கலையோ தமிழ்நாட்டுல? ஏன்னா கடுமையா உழைச்ச தமிழிசை அவர்களுக்காவது கொடுத்துருக்கலாம், அல்லது கடுமையா உழைக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட், உங்க பார்வையிலே நான் வச்சுக்கிறேன், சிஎம் கேண்டிடேட், அவர் தலைவரா அங்க தொடரட்டும் அப்படின்னு கூட விட்டுறலாம், ரைட்டு. இந்த மாதிரி மற்றவர்கள் யாருக்காவது கொடுக்கலாம். ஆனா அந்த தமிழ்நாடு அந்த கோட்டாவில் நீங்க ஜெய்சங்கர் அடையாளப்படுத்துறீங்க, நிர்மலா சீதாராமன் அடையாளப்படுத்துறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெங்காய விலை பத்தி கேட்டா வெங்காய விலை நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்றாங்க. ஜெய்சங்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் அவர் பூர்வீகம் தமிழ்நாடு தான், ஆனா அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லி. தமிழ்நாட்டை பத்தி அவர் என்னைக்கும் பேசுனதும் கிடையாது, என்னைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது. அதாவது மதேஷ், ஆந்திராவில் பாஜக பவர்ஃபுல்லா ஃபைட் பண்ணாங்க. அவங்க சட்டசபை தேர்தலில் அவங்க 7% தான் எடுத்தாங்க. அடுத்து வந்த மக்களவை தேர்தலில் 18% எடுத்தாங்க. கடைசியா உள்ள சட்டசபை தேர்தலில் அந்த 18 குறைஞ்சி 14 ஆயிட்டு மதேஷ். அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, தெலுங்கானால செல்வாக்கு போச்சு, இவங்களுக்கும் தான் போட்டி. யாருக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர ராவுக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டி, பாஜக செல்வாக்கு போயிட்டுனாங்க. மீண்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அங்க 18-14 சூழ்நிலையில சட்டமன்றத்துக்கு 14 எடுத்தவங்க இன்னைக்கு மக்களவைக்கு 36 எடுத்துட்டாங்க மதேஷ். இதுதான் அண்ணாமலையை முன்னிறுத்தி மோடிக்கு தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி. புரியாத கிணற்று தவளைகள், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், மோடிக்கு நன்மையை பற்றி திங்க் பண்ணாதவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்டிஏ பயன்படுத்தி 18% வாக்கெடுத்த அண்ணாமலை இதே என்டிஏ பயன்படுத்தி 20% வாக்கு 26ல் எடுத்துட்டாருன்னா
29 மோடி பிரதமர்னு பல சீட்டுகள் இங்க கன்வெர்ட் ஆயிடும். மோடி வந்து முத இந்த தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர் மண்ணு இல்லங்கிறத மோடி 29 நிரூபிப்பாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போயிட்டு இருக்குமே தவிர அதற்கு 29 மோடி சாதிக்கிறதுக்கு தான் மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை 26 தேர்தல எங்க ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாம செக்கு மாடு மாதிரி சுத்தி வரக்கூடியவங்க கிணற்று தவளைங்க, அவங்க நினைக்கிறதா மோடிட்ட நடக்குது நினைக்கிறவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சேலஞ்ச் பண்ணி சசிகலா மேட்டர்ல ஜெயித்தமில்லா மாதேஷ், அதே மாதிரி இந்த மேட்டர்லயும் மோடி நன்மைக்காக மோடி 2029 தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்காகத்தான் 2026 பயன்படுத்துவாங்க. அதற்கு மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாட்டு பெரிய வாளா நிற்கிறது அண்ணாமலை தான் மாதேஷ். இதுல எங்க சமூக நீதி இருக்குன்னு இதுல எனக்கு நீங்க அதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ராஜ்நாத் சிங் அமித்ஷாவிலே அப்படியே சுருக்கி அப்படியே கொண்டு போயிட்டீங்க. அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கலனாலே அவங்களே போய் அந்த இடத்துக்கு உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மற்றவர்களை சொல்லுங்க சார். சமூக நீதி இருக்கிறனால தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்ற எங்க ஒரு முஸ்லீம் கூட அமைச்சரவையில் இல்லையா சார்? முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வந்து அவங்க வந்து என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு வேற யாரை விடவும் விசுவாசமானவர்கள்லாம் மோடி பேசியிருக்கிறார். நான் மறுக்க வரல. சில விஷயங்கள் சில இதுகள்ல மென்மையாக தான் உடனே அதை சரிப்படுத்த முடியாது. சில காயங்களை அதுக்கு மருந்து உண்டு. அந்த காயங்களை வந்து மென்மையாக தான் ஆற்ற முடியும். அதை ஆற்றணுங்கிறதா எங்க நோக்கம். அரிப் முகமது கான் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணுன்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணணும். வெளிப்படையாக தான் நம்ம சொல்றோம். இதுல ஒரு குஜராத் பழமொழி உண்டு, ஷேர்கபி ஷுப்கர் வார்னேகர். அந்த பழமொழி என்ன சொல்லணும்னா, நரி எங்கேயாவது நேருக்கு நேரா சண்டை போட்டு பார்த்திருக்கிறியா, சிங்கம் என்னைக்காவது மறைஞ்சிருந்து சண்டை போட்டு பார்த்திருக்கிறான்னு தான் அந்த பழமொழி சொல்லும். நாங்க அரிப் முகமது கானுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதுல எங்களுக்கு அது வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலைகள், அது பிறகு ப்ராஃபட்டை பற்றி நூபுர் சர்மா விவகாரங்கள்லாம் அது செயல்படுத்த முடியாம போயிட்டு. பட் இன்னைக்கு எங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுக்கு வேணும். அவங்க வாக்கு எங்களுக்கு நாளைக்கு வேணுங்கிறதும் 2029 வேணுங்கிறதும் எங்களோட திட்டங்கள்ல ஒண்ணு. அது உடனே முடியாது, மெல்ல மெல்ல தான் அதை செயல்படுத்த முடியும். அதே அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் இப்போ ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க. எங்களுக்கான ஒரு கேபினெட் அமைச்சரவை, இணையமைச்சரவை இவங்க ஏதோ தூக்கி போடுறாங்க, அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அதிருப்தியில் இருப்பதா சில தகவல்கள் வருது. அவங்களே மோடி அரசு சிறப்பான அரசு, மோடி சாதிச்சுட்டாரு, சாதிப்பாரு, அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எங்க சுப்ரியா சூலே அவங்க உடனே சொல்லிட்டாங்க, நீங்க நிலையான ஆட்சியை கொடுப்பீங்க, ஆனா நீங்க வெங்காயத்துக்குள்ள ஏற்றுமதியை பேன் பண்ணதை லிஃப்ட் பண்ணுங்க, பாலுக்கு உள்ள இதை விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கைகளை ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க மக்கள் பிரச்சனைக்கு பேசிக்கிட்டு மோடி நிலையான ஆட்சி கொடுப்பாங்கன்னு 8 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய சரத்பவார் சாஹேப்போட டாக்டர் சுப்ரியா சூலே வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 8 எம்பி மாதேஷ் ஆட்சி நிலைச்சு இருக்குன்னு சுப்ரியா சூலே சொல்றாங்க மாதேஷ். அதனால இவங்களும் ஆட்சி நிலைச்சு இருக்கும், நிலையான ஆட்சி தான் சொல்லிக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகளை வைப்பாங்க. அது தப்பு இல்லை. கூட நின்று ஜெயித்தவங்க அந்த கோரிக்கையை வைப்பாங்க. அவங்க செல்வாக்கையும் காப்பாற்ற வேண்டியது மோடிக்கு கடமையும் இருக்கு. பிஜேபி கம்ஃபர்டபுள் பொசிஷன், அந்த என்டிஏ பழைய எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு அமைச்சரவை தான் அமைச்சிருக்கிறதா அவங்களுடைய பார்வையை சொல்றீங்க. அதே போல வடக்குல பெரிய அளவுக்கு செல்வாக்கு பிஜேபியில் இருக்கு, சரிந்திருக்கிறது அப்படின்றது நல்லா தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சு போச்சு. அதே போல தெற்குல தென் மாநிலங்கள்ல பிஜேபி எங்க இருக்குன்னு எல்லாம் பலர் கேட்டாங்க. கேரளாவில் ஒன்று முளைச்சிருக்கு புதுசா. அந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல இன்னமும் சரிவிதான கண்டிருக்கிறது பிஜேபி. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி சொன்ன உங்களால எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுன்னு சொன்னது தானே நடந்துட்டு இருக்குது. அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுதான் நோக்கம் மாதேஷ். இன்னைக்கு உள்ள லெவல் கோலிஷன் பொலிட்டிக்ஸ் ஆயிட்டு. மீண்டும் சொல்றேன், மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், சகோதரி மாயாவதி யூபி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வட இந்திய பத்திரிகைகள் ஜாதிய வன்மத்தில் எழுதினாங்க. யூபி சீஃப் மினிஸ்டருக்கு பாட்டியும் குஜராத் சீஃப் மினிஸ்டருக்கு பாட்டியும் ஒன்றுவிட்ட சகோதரிகள். இப்பொழுது புரிகிறதா, 2 பேர் உடம்பிலும் ஓடக்கூடிய பாசிஸ்ட் பிளட், பாசிச ரத்தம் 2 பேர் உடம்புலையும் ஓடுதான். மாயாவதி உடம்புலையும் மோடி உடம்புலையும் ஓடுதான். ஏன்னா இவங்க பாட்டியும் அவங்க பாட்டியும் ஒன்றுவிட்ட அக்கா தங்கைகளாம். இந்த அளவுக்கு வன்மத்திலும் ஜாதிய வன்மத்திலையும் வட இந்திய பத்திரிகைகள் ஒரு காலகட்டத்தில் எழுதினாங்க. எங்கள் உத்தரப்பிரதேச சகோதரி 10% ஓட்டு வச்சிருக்காங்க, நாளைக்கு பின்னா அவங்க எங்களுக்கு கண்டிப்பா அலையன்ஸுக்கு தேவைப்படுவாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, முஸ்லிம்ஸ் வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் அவங்க பாஜக எதிர்ப்புல தான் வாக்களிக்கிறாங்கிற கருத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இனி உள்ள காலகட்டங்களில் பாஜக ரொம்ப துல்லியமா ஒவ்வொன்றையும் கருத்துல கொண்டுதான் அரசியல் பண்ணுவாங்க. நாம் தமிழர் சீமான் ஒரு ஜம்ப் பண்ணி 8% இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையை படைச்சிருக்காரு. அவர் வந்து இன அழிப்ப செய்த அந்த ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிபிகேஷன்ல ராகுல் காந்திக்காக பரிந்து பேசுறதெல்லாம் எங்களுக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா விஷயத்தையுமே வந்து மோடி இந்தியா ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எப்ப என்ன அரசியலை பண்ணி மீண்டும் 2029 என்டிஏ அதுவும் பிஜேபி தனி மெஜாரிட்டியோட வரணுங்கிறது மோடிக்கு தெரியும். அதை மீண்டும் சாதிப்பாரு. 4வது முறை மோடி
பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு அடாப்டபிள் பொலிட்டிக்ஸ், யதார்த்த கள நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா பண்ணி நல்லாட்சி கொடுத்து நாட்டின் நலனையும் காத்து நாட்டின் பெருமையை நிலைநாட்டி மோடி சாதிப்பாரு. மாதேஷ், இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் சொன்னீங்க மாதேஷ்? நான் தான் சொன்னேன், தலையில்லாத முண்டமா இருக்கிறீங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் என்ன அசாவுதீன் ஓவாசியா? இப்போ புரியுதா மாதேஷ் எப்படி மினிஸ்ட்ரி அவர் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாருன்னு? இன்னும் புரியலன்னா மாதேஷுக்கு புரியும். நீங்க ஒரு ஆங்கர், விவரமானவங்க. நிறைய பேருக்கு புரியலையே மாதேஷ், புரிஞ்சுக்கிடுங்கப்பா. தமிழிசை வெர்சஸ் அண்ணாமலை மோதல், அதே போல அண்ணாமலை இடத்தை பலர் குறி வச்சிட்டு இருக்காங்க அந்த தலைவர் பதவிக்கு. அது டெல்லியிலே ஒரு பெரிய ஒரு லாபி, ஒரு அரசியலே போயிருந்தது. அது இந்த மந்திரி சபை அமைக்கிற வேலையில இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த சீட்டுக்கு வேற சிலர் மாற போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது. மோடி பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை. அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு வாராது வந்த மாமணி. மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய அண்ணாமலை மோடிக்காக தமிழகத்தில் சாதித்து கொடுப்பார். இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு கேள்வி, இன்னும் எத்தனை வருஷம் கூட்டணி ஆட்சி தாங்கும் சார்? 5 வருட ஆட்சி முழுமையா ஓட்டிடுவாங்களா? மோடி ஓட்டிடுவாரா இந்த 5 வருஷம் ஆட்சி? there is no other alternative. மோடியா அட்வான்ஸ் பண்ணி ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்ன எலெக்ஷனை வச்சாதான் உண்டே தவிர இது 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆட்சி மாதிரி. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இன்னும் 1 வருஷம் கூட தாங்காது. நிதிஷ்குமார் எங்க போறாருன்றது பின்னாடி ஆள் விட்டு மோடி பார்த்து. சும்மா நீங்க இவ்வளவுக்குள்ள நான் சின்ன கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தா கூட திரும்ப திரும்ப நீங்க இப்படி கேட்டீங்கன்னா என்ன மாதேஷ்? நீங்க மாதேஷ், இது மோடிக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது மாதேஷ். சரி சார், மினிஸ்ட்ரி இதுலயே உங்களுக்கு புரியலையா மாதேஷ்? சார் எல்லாரும் சொல்றாங்க சார், சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல சொல்றாங்கல்ல. நீங்க கொஞ்சம் என்லைட்டனான ஆளு, நீங்களும் அப்படி இருக்கலாமா மாதேஷ்? என்ன மாதேஷ், அவங்க மோடி மேல உள்ள காய்த்தல் உவத்தல் இல்ல பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லா காலமும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. 4வது முறை மோடி வர்றது வரை அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பேசினா அவங்க வியாபாரம் ஓடும் தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால அந்த வியாபாரம் ஓடட்டு, நல்லா இருக்கட்டு, வியாபாரம் பெருகட்டு. யாரோட வியாபாரத்தை நான் அடிக்க மாட்டேன். நடிகர் விஜய்க்கு வியாபாரத்தை கூட சினிமா சம்பந்தமா அவருக்கு எதிராக நான் குறை சொல்ல மாட்டேன். அது நம்ம கேரக்டர். சோ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, மோடியோட இது வந்து இண்டிவிஜுவல் பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி தான் அவரு அசர்ட்டிவா இருக்கிறாருங்கிறதா உண்மை. களத்துல ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி அரசியலுக்கு சில விஷயங்களை பண்ணி தான் தீரணும். எல்லா ஸ்டேட்லயும் பண்ணுவாரு. எங்களோட கான்ட்ரிபியூஷனும் என்னைக்கும் எங்க மோடிக்காக அது இருக்கும். அது சரியான முறையில் அது மோடிக்கு பலனளிக்கக்கூடிய இருக்குங்கிறதும் மோடிக்கு மிக நன்றாக தெரியும். நேருவின் சாதனை தான் இது, முறியடிச்சிட்டாரா நேருவின் சாதனைய? மாதேஷ் வெற்றி பெற்ற கட்சியில 3 முறை வந்திருக்காரு. மாதேஷ் நெஹ்ரு தோத்த கட்சியை 3 முறை ஜெயிக்க வச்சிருக்காரு. 4வது முறை அது ஜெயிக்க வைக்கும் போது எந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க மாதேஷ். ரைட், நிறைய விஷயங்கள் சார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.